ஹலோ பசங்களா, நான் உங்களோட சாண்ட்ரா மேம் உங்கள் கூட சேர்ந்த பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க. இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனையுமே வந்துட்டு அடித்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட வேதாந்து ஸ்டூடெண்ட்ஸு ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்துட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஜேஇ எக்ஸாமை கூட வந்துட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சம் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த மாதிரி நீங்களுமே இன்ஸ்பயர் ஆகி ஒரு வேளை நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆர் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு சில சென்டர்ஸ் அண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். டைரெக்டாகவே நீங்கள் வாக்இன் பண்ணி கூட வந்துட்டு விசாரிக்கலாம். அப்படி இல்லைனா கூட வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூட நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு விசாரிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய கோர்சஸ் வந்துட்டு இருக்குது வித் ரிகார்ட்ஸ் டு ஜேஇ அண்ட் நீட் அண்ட் ஈவன் ஃபவுண்டேஷன் கோர்சஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்துட்டு வாக்இன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட செஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ இன்னையோட செஷன் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, சின்ஸ் வி ஆல்ரெடி ஃபினிஷ்டு ஹெரிடிட்டி சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. நம்ம வந்துட்டு ஒரு சாப்டரும் ஃபினிஷ் பண்ண பேருக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த சாப்டரில் இருக்கிற கீவேர்ட்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே வரும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹெரிடிட்டி சாப்டர் பேஸ் பண்ணி அந்த சாப்டரில் இருக்கிற அந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அது எல்லாமே தான் இந்த செஷனில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். நவ் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பட்டன் ஆச்சு வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு செஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஆஜராயிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அர்த்தம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ மெண்டலோட கார்டனுக்குள்ளே வந்துட்டு உங்களை எல்லாருமே வந்துட்டு வர வைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஹெரிடிட்டியோட கீவேர்ட்ஸ்குள்ளே நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஹெரிடிட்டி கீவேர்ட்ஸு முக்கியம் பிகிலே. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹெரிடிட்டி அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னது? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெரிடிட்டி அப்படின்னா வந்துட்டு என்னது? ஸோ ஹெரிடிட்டியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ஒரு ஃபெனாமினனை தான் ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னது? இதோட டெஃபினிஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் பாசிங் ஜெனட்டிக் information from parents to offspring. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ். நமக்கு தெரிஞ்ச வந்துட்டு நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. லேண்ட் நம்மளோட தாத்தாம் பாட்டன் அவன்ட்டு வந்து நமக்கு வந்துட்டு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட தாத்தாம் பாட்டன்ஸ் அவங்களோட முன்னோர்கள் அவங்ககிட்ட இருந்து வந்துட்டு நமக்கு அந்த கோல்டு அதெல்லாம் கூட வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வழியாக நமக்கு வந்துட்டு கிடைக்குது. ஓகே, ஸோ ஜெனட்டிக்காக நம்ம சொல்லும் போது வி ரெஃபர் டு ஹெரிடிட்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரேட்னா என்னது? ஸோ ட்ரேட்னா வந்துட்டு பேசிக்லி கேரக்டரிஸ்டிக்ஸ். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அ ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போது ஒரு ரேட்டுக்கும் ஒரு டைகருக்கும் ஒரு சாண்ட்ரா மேமுக்கும் ஒரு ஓலங்கட்டான் மங்கிக்குமே வந்துட்டு உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா ஒரு ஆர்கானிசமுக்குமே பர்டிகுலராக வந்துட்டு ஒரு யூனிக்கான வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஆர்கானிசம் விட அந்த ஆர்கானிசம் வந்துட்டு யூனிக்காக தெரிகிறதுக்கு அதை என்ன சொல்கிறோன்னா ட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறோம் பயாலஜிக்கலி. ஓகே, ஸோ இந்த ட்ரேட்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து நம்ம பீ பிளான்ஸில் பார்க்கும்போது உனக்கு சீடோட ஷேப்பு அண்ட் சீடோட கலர் அதெல்லாமே என்னது? பேசிக்லி ட்ரேட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியேஷன். பேரண்ட்ஸ்ல இருந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு பேரண்ட் மாதிரி அச்சஸில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு சில டிஃப்ரென்சஸ் ஆர் சில சேஞ்சஸ் ஓட வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த சேஞ்சஸ் என்னன்னு சொல்கிறோன்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்சஸ் இன் ட்ரேட்ஸ் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ ஸ்பீஷீஸ் அதை தான் என்னன்னு சொல்கிறோம், வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு ட்ரேட்ஸில் உனக்கு இருக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ், இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் அண்ட் அக்வயர்ட் ட்ரேட்ஸ். இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ்னால் வந்துட்டு என்னது? இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ்னால் ட்ரேட்ஸ் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு பாஸ் ஆகுதோ அதை இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே ஜெர்ம் செல்ஸ் வழியாக தான் பேரண்ட்ஸ்ல இருந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு
பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா உனக்கு இருக்கிறது acquired traits. acquired traits எல்லாமே வந்துட்டு நம்ம காலப்போக்கில், அதாவது டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் an individual சில கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு இயர் பியர்சிங், ஆர் வந்துட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு கற்றுக்கிறது, ஆர் ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணுறது, ஆர் நான் ஷில்பா சிட்டி மாதிரி ஆகுறது. ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் acquired traits. ஸோ traits developed during lifetime, these are not inherited traits. இந்த traits எல்லாமே somatic cells-ஐ குறித்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஆப்வியஸ்லி அப்போ வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படி வந்துட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு டிஎன்ஏ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ என்னது? டிஎன்ஏ தான் வந்துட்டு டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். அது தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதில் தான் மொத்த நம்மளோட இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு அடங்கி இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப்டர் டிஎன்ஏ வி ஹாவ் ஆர் குரோமோசோம். ஸோ குரோமோசோம் என்னது? ஸோ குரோமோசோம் வந்துட்டு அது ஒரு த்ரெட், அது வந்துட்டு ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த குரோமோசோம்குள்ளே தான் உன்னோட டிஎன்ஏ வந்துட்டு அடங்கி இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஜீன். ஜீன்னா என்னது? நான் இங்கே உங்களுக்கு அந்த டேர்ம் சொல்லலை, பட் ஜீன் தான் வந்துட்டு யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. பிகாஸ் லைவ்ல கூட கேட்டாங்க மேம், ஐ திங்க் வினிதாவா வினுஷாவா யாரோ கேட்டாங்க, மேம் இந்த மாதிரி யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி என்னது மேம்? யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி வந்துட்டு ஜீனு. ஜீனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்க. நல்லா கவனி, யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி என்னதுன்னா ஜீன். ஜீனோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீன் வந்துட்டு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. நல்லா கவனி, செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் ஜீன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலீல்ஸ். நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, மேம் அலீல்ஸ்னால் என்னது மேம், அலீல்ஸ்னால் என்னது அப்படின்றது. அலீல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணோம்? லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஒரு வேலை இன்னும் லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணலன்னா. ஸோ நவ் வி ஹாவ் அலீல்ஸ். ஸோ அலீல்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஜீனும், அதாவது ஃப்ளார் கலர். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னால் ஃப்ளார் கலர் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜீன். அந்த ஜீனில் உனக்கு 2 வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆர் alternate forms of a gene are called as alleles. சரியா? இப்போ ஃப்ளார் கலரில் உனக்கு 2 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த 2 வெரைட்டிஸ் என்னன்னு சொல்லுவோம்? அலீல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன் ஆர் ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் அ ஜீன் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் அலீல்ஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு அலீல்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு மைட்டாசிஸ் மியோசிஸ் சின்னதாக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ மைட்டாசிஸ் மியோசிஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வந்துட்டு குட்டியாக கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ மைட்டாசிஸ்னால் வந்துட்டு என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட செல்ஸில் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு செல் வந்துட்டு 2 செல்லாக மாறி 2 செல் 4 செல் 4 8 8 16 மாதிரி தான் வந்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு செல் டிவைட் ஆகுற அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பேசிக்காக சிம்பிளாக நீ புரிஞ்சு சொல்லணும்னா காப்பி பேஸ்ட் டிவிஷன். ஓகேவா? ஐடென்டிக்கல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். மியோசிஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரிடக்ஷன் டிவிஷன். இது குறிப்பாக நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனில் படித்த அந்த ஸ்பெர்மும் அந்த எக்கில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை ஹாஃபாக மாற்றுறதுக்கு நடக்கிற டிவிஷன் தான் மியோசிஸ் டிவிஷன். ஸோ இட் இஸ் எ ரிடக்ஷன் டிவிஷன். ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏற்படுற ஒரு ஸ்பெஷலான டிவிஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் வித் ரிகார்ட்ஸ் டு மைட்டாசிஸ் அண்ட் மியோசிஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு we have to know about few more terms. So gametes na என்னது? So gametes na அந்த ஸ்பெர்மும் அந்த எக், அதை வந்துட்டு gametes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அதில் half number of chromosomes தான் இருக்கும். இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகும்போது அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபுல்லாக மாறிடும். இப்போ ஃபர்டிலைசேஷன் என்னது? இதெல்லாம் ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம். ஸோ சைகாட்னா வந்து என்னது அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகும்போது அது ஃபார்ம் பண்ணுற அந்த ஒன் செல் ஸ்ட்ரக்சர், அதை ஜைகாட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜைகாட் வந்துட்டு நடக்கிறதுக்கு அந்த ஒரு ஃபியூஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம்? ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா கிரெகார் மெண்டல். ஓகே, ஸோ கிரெகார் மெண்டலில் வந்துட்டு ஒரு கீவேர்டா மேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் கீவேர்டு இல்லை, பட் அவர் வச்சு உங்களுக்கு 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா ஹீ இஸ் நோன் அஸ் தி பிதாஜி ஆஃப் ஜெனட்டிக்ஸ். அதாவது அப்பா, அவர் வந்துட்டு எதுக்கு அப்பா அப்படின்னு கேட்டால் ஜெனட்டிக்ஸோட வந்துட்டு அவர் தான் வந்துட்டு தகப்பன்மார். ஓகே, ஸோ ஹீ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். சரியா? ஸோ அதுவுமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் அது வந்துட்டு போட்டாச்சு. ஓகேவா? நம்மளோட குருஜி. ஓகே, ஸோ லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். இன்னுமே லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணலாம். ஸோ இவர் 2 கிராஸ் வந்துட்டு பண்ணி பார்த்தார் இல்லையா? ஒன்று மோனோ ஹைப்ரிட் கிராஸ், அடுத்தது டை ஹைப்ரிட் கிராஸ். ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் ஞாபகம் வச்சுக்கோ 1, டை ஹைப்ரிட் கிராஸ் ஞாபகம் வச்சுக்கோ 2. ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸில் என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப்ஸ்பிரிங்குக்கு எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குற அந்த கிராஸ் தான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். 2
dihybrid cross. So 2 traits வந்துட்டு எப்படி parent கிட்ட இருந்து offspringக்கு வந்துட்டு போகுது. That is your dihybrid cross. Okay. Next obviously the laws. So law of dominance. இங்கே நீ பார்த்தனா வந்துட்டு purple color வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஷேடோ இருக்குது. அது வந்துட்டு என்ன பண்ணுது, white color அந்த flower அந்த ஒரு கலரை வந்துட்டு அது டாமினேட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி டால் வந்துட்டு ஷார்ட் டாமினேட் பண்ணுது, ரவுண்டு வந்துட்டு wrinkled டாமினேட் பண்ணுது, எல்லோ வந்துட்டு க்ரீனை டாமினேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் இன்னொரு ட்ரேட்டை டாமினேட் பண்ணுது இல்லையா, இதை வந்துட்டு அவர் நமக்கு ஒரு லாவாக கொடுத்தாரு. தட் இஸ் யோர் லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், டாமினேட் ட்ரேட் வந்துட்டு ரிசர்சிவ் ட்ரேட் எக்ஸ்பிரஸ் பண்ணாத மாதிரி ஒரு அதை விட அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு டாமினன்ட் ஆர் டாமினன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இஸ் யோர் லா ஆஃப் டாமினன்ஸ். அதுக்கப்புறமா லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, கேமெட் ஃபார்ம் ஆகும்போது அந்த அலீல்ஸில் உனக்கு 2 இருக்கலாம், அந்த 2 அலீல்ஸில் அந்த 2 வந்துட்டு தனித்தனி பாத்வேயாக வந்துட்டு செப்பரேட் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீ பார்த்தினா இப்போ வந்துட்டு ரவுண்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி எழுதுறோம், கேபிட்டல் ஆர்னு எழுதுறோம். என்னத்தான் ரெண்டுமே கேபிட்டல் ஆராக இருந்தாலுமே ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேமெட்டுக்கு போயிடும், இன்னொரு கேபிட்டல் ஆர் வேறு கேமெட்டுக்கு போயிடும். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரவுண்டுக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு எழுதுறோம். அந்த கேபிட்டல் ஆர் வேறு கேமெட் வழியாக பேரண்ட்லேருந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு போகும், அண்ட் அந்த ஸ்மால் ஆர் வேறு கேமீட் வழியாக பேரண்ட்லேருந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு போகும். ஸோ நல்ல பாரு, இப்போ வந்துட்டு ஒரு ஜீனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 அலீல்ஸ் வந்துட்டு வச்சுருக்கோம். இந்த 2 அலீல்ஸ் கேமெட் ஃபார்ம் ஆகும்போது தனித்தனியாக செப்பரேட் ஆகிக்கும். ஸோ இந்த கேமெட் வழியாக பேரண்ட்ல இருந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு வந்து சேரும், அண்ட் இந்த அலீல் வந்துட்டு வேற ஒரு கேமெட் வழியாக பேரண்ட்ல இருந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு வந்து சேரும். This is your law of segregation. Okay, so alleles separate during gamete formation. Okay, so that is your second law of heredity. Okay, or second law நம்ம மெண்டல் கொடுத்தது. அடுத்தது மூணாவது law, which is your law of independent assortment. law of independent assortment என்ன சொல்லுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீடு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் இருக்குது, சீடு ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ட்ரேட் இருக்குது. சீடு கலர்ன்ற இந்த ட்ரேட்டுக்கு இருக்கிற அந்த ஜீன்ஸோ ஒரு அந்த அலீல்ஸோ சீடு ஷேப்ன்ற இருக்க இந்த ஜீனோ இந்த அலீல் கூட வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, இதுவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஸோ ட்ரேட்ஸ் இன்ஹெரிட் இண்டிபெண்டன்ட்லி, அதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்துட்டு நமக்கு லா சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் எல்லாம் இல்லையா? ஸோ டாமினன்ட் ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு எந்த ட்ரேட் இன்னொரு ட்ரேட்டை வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாத மாதிரி வந்துட்டு சப்ரஸ் பண்ணுதோ ஆர் அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை நம்ம டாமினன்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரேட் தட் எக்ஸ்பிரஸஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அனதர், அதுதான் டாமினன்ட் ட்ரேட். ரிசர்சிவ் ட்ரேட் என்னது, மாஸ்க்டு பை டாமினன்ட், ஹிடனாக இருக்குது. ரெண்டுமே ரிசர்சிவாக இருந்தால் மட்டும்தான் இவன் வெளியில் வருவான். ஓகே, ஸோ தட் இஸ் யோர் ரிசர்சிவ் trait. Then homozygous and heterozygous. homozygous na enadhu, ரெண்டுமே identical alleles இருந்துச்சுனா homozygous, கலப்படமா இருந்துச்சுனா heterozygous, அதாவது different alleles இருந்துச்சுனா heterozygous. Okay, so I hope it is clear so far. உங்களுக்கு செஷன் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஒருவேளை நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தா கூட வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த செஷனு இதில் யூஸ் பண்ணுற பிடிஎஃப் பிபிடிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஃப்டர் தி செஷன் கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள், மேம் நீங்கள் உங்களோட பிபிடி ஆர் வாட் எவர் இட் இஸ் இந்த செஷன் ஃப்ளோ அண்ட் இதெல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது, அதெல்லாம் ஃபீட்பேக் குட் பேட் அக்லி இதெல்லாமே கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் இஃப் தேர் இஸ் எனி குட் விஷயம் எடுத்துக்கிறேன், பேட் ஒரு அக்லி விஷயம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப். ஸோ ஜீனோடைப் வந்துட்டு என்னது, அந்த ஜெனட்டிக் மேக்கப், அந்த ஒரு ஜீன் வந்துட்டு அது ஹோமோசைகஸாக இருக்குதா ஹெட்ரோசைகஸாக இருக்குதா அது சொல்கிறது ஜீனோடைப். ஃபீனோடைப் ஃபிசிக்கலி நம்ம பார்த்து சொல்கிறோம் இல்லையா, அது டாலாக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா, அந்த அப்சர்வ் வெளியே நம்ம பார்த்தோன்னே நம்மளால் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட்ஸை தான் ஃபீனோடைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை குறித்து நமக்கு ரேஷியோவும் இருக்குது. அந்த ரேஷியோவை தான் நம்ம வந்துட்டு ஃபீனோடைபிக் ரேஷியோ ஜீனோடைபிக் ரேஷியோ நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த விதத்தை புனட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு டூல், எதுக்கு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஓகே, ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸில் வந்து நமக்கு ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு 3:1 கிடைச்சிது, ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு 1:2:1 கிடைச்சிது, டைஹைப்ரிட் கிராஸில் வந்துட்டு ஃபீனோடைபிக் ரேஷியோ 9:3:3:1 எல்லாம் கிடைச்சது இல்லையா. ஸோ ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னது,
ரேஷியோ ஆஃப் விசிபிள் ட்ரேட்ஸ் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு என்னது அந்த ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ ஹோமோசைகஸ் இருக்குது எவ்வளோ ஹெட்டிரோசைகஸ் இருக்குது அதெல்லாம் தான் வந்துட்டு அதாவது வாட்ஸ் இன்சைட் த ரேஷியோ அதுதான் ஜீனோடைபிக் ரேஷியோ ஓகே ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஸோ அடுத்தது வந்துட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜெண்டர் அதாவது பிறக்க போகிற அந்த பேபியோட அந்த ஜெண்டரை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறது ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபாதர் தான் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸோ ஃபாதரில் வந்துட்டு எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்லையுமே வந்துட்டு என்ன இருக்கும்னு கேட்டால் குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கும் 46 குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகே இந்த 46 குரோமோசோம்ஸில் வந்துட்டு அதாவது 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அந்த கடைசி பேர் 23rd பேர் ஆஃப் குரோமோசோம்ஸை செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஃபீமேலில் வந்துட்டு அந்த 23rd பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் ரெண்டுமே எக்ஸாக இருக்குது அதாவது 45th குரோமோசோமும் 46th குரோமோசோமும் ஃபீமேலில் எக்ஸாக இருக்குது ஆனால் மேலில் மட்டும் அந்த 23rd பேர் ஆஃப் குரோமோசோம் மேலில் வந்துட்டு எக்ஸ் ஒன்று இருக்குது ஒய் ஒன்று வந்துட்டு இருக்குது ஸோ அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம் 23rd பேர் ஆஃப் குரோமோசோம்னு சொல்கிறோம் அது தான் வந்துட்டு ஜெண்டர் ஆஃப் த பேபியை டிட்டர்மைனும் பண்ணுது ஃபீமேலில் எக்ஸ்னு இருக்குது பாய் அதாவது மேலில் வந்துட்டு XYன்னு வந்துட்டு இருக்குது ஓகே ஸோ ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மற்ற குரோமோசோம்ஸ் அது எல்லாத்தையுமே நான் செக்ஸ் குரோமோசோம்ஸை ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ் கூட கம்பைன் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு அ ஃபீமேல் சைல்டு இந்த எக்ஸ் அந்த ஒய் கூட கம்பைன் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு அ மேல் சைல்டு ஓகே ஸோ தட் இஸ் யுவர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஓகே அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு சின்னதாக தெரிஞ்சுக்கோங்க பியூர் லைன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஜெனரேஷன் வரைக்குமே அந்த ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு கலப்படமே இல்லை அந்த பிளான்ட்டு டாலாகவே வந்துட்டு இருந்திருக்கும் ஒரு ஷார்ட்டாகவே வந்துட்டு இருக்கும் தப்பி தவறி கூட அந்த டாலாக இருக்க பிளான்ட் வந்துட்டு ஒரு தடவை கூட வந்துட்டு ஷார்ட்டாக பிறந்திருக்காது அந்த மாதிரி பிளான்ட்டை தான் பியூர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பியூராக இருக்கிற ரெண்டு பிளான்ட் டாலு ஷார்ட் இது ரெண்டுத்துமே கிராஸ் பண்ணி நமக்கு ஒரு ரெண்டு மிக்ஸத்தையுமே நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் அது வந்துட்டு என்னவா இருக்கும் ஒரு கலப்படமாக இருக்கிற ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் அதை என்ன சொல்கிறோன்னா ஹைப்ரிட் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அடுத்தது வந்துட்டு டெஸ்ட் கிராஸ் இது நம்ம ஆல்ரெடி வீக் குவிஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ டெஸ்ட் கிராஸ் வந்துட்டு இந்த ஜீனோடைப் என்ன அது வந்துட்டு ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸா அப்படி என்னதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கிராஸ் தான் டெஸ்ட் கிராஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீக் குவிஸில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் செஷன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் வந்துட்டு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ பிரோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் குவரிஸ் ஆர் காமெண்ட்ஸ் கீழே காமெண்ட்டில் கூட வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி செஷன் ஃபீட்பேக் குட் பேட் அக்லி செஷன் பிடிச்சிருந்துச்சு மேம் வேறு லெவலில் புரிஞ்சிச்சு மேம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம் அப்படின்னு கூட கீழே கமெண்ட் மேம் கொஞ்சம் இதெல்லாம் புரியல கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனீங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அந்த மாதிரி எதனா ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலுமே கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு பர்பிள் ஹார்ட்ஸில் எல்லாமே கீழே காமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆன் தட் நோட் திஸ் இஸ் யூர் சாண்ட்ரா மேம் சைனிங் ஆஃப் பாய் கைஸ் கரெக்டாக இருந்தால் வரட்டா நான் வரட்டா பாய் லைக் பட்டன் வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க பாய்